தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் பாமகவை சேர்ந்த ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலினை நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற வழக்கில் மர்ம கும்பல் பயன்படுத்திய காரை போலீசார் விழுப்புரம் அருகே கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயபிரகாஷ், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவராகவும் பாமக ராமதாசின் தீவிர ஆதரவாளமான நிர்வாகியுமான மா.க. ஸ்டாலின் மீது பேரூராட்சியில் அலுவலகத்தில் இருக்கும்போது காரில் வந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பெட்ரோல் குண்டில் வீசி வெறி தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டாங்க. இந்த தாக்குதலில் மா.க. ஸ்டாலின் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மா.க. ஸ்டாலின் உடன் இருந்த இருவருக்கு வெட்டு காயங்கள் ஏற்பட்டன. இச்சம்பவத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில மா.க. ஸ்டாலின் ஆதரவாளர்கள் டயர்களை கொளுத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக திருவிடைமருதூர் டிஎஸ்பி தலைமையில தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இல்லையில மா.க. ஸ்டாலின் மீது பெட்ரோல் குண்டு வீசி காரில் சென்ற குற்றவாளிகளை அந்த காரில் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் சாலையான ராகவன்பேட்டை சாலையில் ஓரத்தில் நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். போலீசார் கார் எண்ணெய் கொண்டு குற்றவாளிகளை காரினை பின்தொடர்ந்து செல்வதால் காரினை சாலை ஓரத்தில் நிறுத்தி தப்பி சென்றுள்ளதால் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் பதிவுகளை கொண்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சாலை ஓரமாக நிறுத்தப்பட்ட காரினை போலீசார் பறிமுதல் செய்து தற்போது தாலுகா காவல் நிலையத்தில் எடுத்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.